Okay guys, welcome to our channel. Our channel name is Mr. Giant Rider. மறக்காம லைக் பண்ண மறந்துடுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடுங்க, ஷேர் பண்ண மறந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிள் ஆக்டிங் ஆட்ட மறந்துடுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு முன்னாடிலேருந்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வீடியோ ஆரம்பிப்போம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஸோ இங்கே தான் தங்கியிருந்தோம். ஹோட்டல் பேர் வந்து லக்ஷ்மி டீன் போட்டுருந்துச்சு. ஸோ ஓகே, ப்ரைஸ் வந்து 1500 ஓகே ரூம்லாம் $70. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக பார்க்கணுன்னா, ரொம்ப இதாக பார்க்கணுன்னா, கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக பார்க்கணுன்னா விலை கூட தான் இருக்கும். நிறையா இருக்குது. நம்ம பட்ஜெட் கம்பெனியில் தான் வந்திருக்கோம், அதனால் பட்ஜெட் பட்டன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஓகேயா? ஸோ வண்டி பார்க்கணும் இருக்குது. நம்ம வண்டி இங்கே தான் இருக்குது. டெம்போ அண்ணா டெம்போ. அப்புறம் இப்போ இன்னும் செக் அவுட் பண்ணல. இப்போ டைம் வந்து இங்கே வந்து மணி 7:54. மலேசியாவில் வந்து 10:24. ஸோ ஒரு சின்ன சாய் அடிப்போம். உங்கள் ஹோட்டல் முன்னுக்கே வந்து சாய கடை இருக்குது. ஒரு சாய் அடிச்சுட்டு அப்படியே பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனு. இங்கே பாருங்கள், அப்படியே மேலே பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனு. ஹோட்டல் முன்னுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே பாருங்கள், காலையிலே போலீஸ்காரங்க வந்து மார்னிங் ப்ரீஃபிங் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ வரிசை நிற்கிறாங்க. போயிட்டு ஒரு படம் எடுக்கலாமா? ஸோ பார்ப்போம் எப்படின்னு. நான் தெரில, பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹில்ஸு. ஸோ இங்கே வந்து FRU கேரளா போலீஸோட இது வண்டி இருக்குது. ஸோ இப்படியே இறங்கினா நம்ம கீழே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த கடை பாருங்க, அப்புறம் காமிக்கிறேன். ஸோ தோசை, இட்லி, பூரி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சாப்பிட முடியும். ஓகே, செம்மையாக இருக்கு சாப்பாடு. வாங்க. ஓகே, முதல்ல வந்து ஒரு வடையை சாப்பிடுவேன். வடை பூரி வடை பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த கிழங்கு அடிப்படி சாப்பிட்டு ஓகே சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. ஸோ முட்டை ஆம்லேட்டு, அப்புறம் பூரி, அப்புறம் தோசை, அப்புறம் பிரெட் ஆம்லேட்டு எல்லாமே அருமையாக இருந்துச்சு. டீ, காஃபி, நான் லெமன் டீ குடித்தேன். சுத்தமாக ஒரு பேசுகிறேன். ஸோ வாங்க, நடந்தது சைட் பண்ணுறேன். கைஸ், மொதல் பிட் ஸ்டாப் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்கும். ஸோ அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம் சிவனி வாங்கிறதுக்கு. சிவனி வாங்கிறதுக்கு கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ரோஸ் கார்டன் இருக்குது. இந்த ரோஸ் கார்டன் ஆப்போசிட்டே அது இந்த பக்கெட்டு பாருங்கள். இந்த பக்கெட்டு பாருங்கள், அண்ணன் சிவனி ஜாமெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வாங்க போகிறேன். நான் என்னென்ன வாங்குறேன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா இந்த அழகான ஜாமான் மணி ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த கீ ஹோல்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இது 2 விதமாக வாங்கியிருக்கோம். ஒன்று நம்ம காடிக்கு, ஒன்று பாஷான காடிக்கு. அப்புறம் இந்த விநாயகர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதுதான் கடை, அண்ணன் கடை பார்த்துங்க. ரோஸ் கடை முன்னுக்கே இருக்குது. கண்டிப்பாக வரும்போது அடுத்தது கண்டிப்பாக. ஓகே, அவ்வளோ ஜாமான் வாங்கினதுக்கு பரவாயில்ல. அண்ணன் ஒரு கிஃப்ட் பாப்பா கொடுத்துருக்காரு. கிஃப்ட் ஆஃப் முன்னாள். ஓகே, ஆமாம், கூட கொடுப்பாங்க. பிடிக்க போறீங்களா? அப்படியே பாருங்க, செம்மையாக. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாமே வந்து எடுக்கலாம். ஸோ படம் எடுக்கிறவங்க வந்து அவங்க வக்கீலுமே கொடுத்து படம் எடுக்கலாம். ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ அப்படியே பாருங்கள். ரிப்பேர் ஸ்டாப் டீ செய்கிற இடம். ஸோ வாங்க உள்ளது பாருங்கள். நிறையா வந்து டீ இருக்குது. ஸ்ட்ராங் வந்து மீடியம், ஸ்ட்ராங் வந்து மீடியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்கள், நான் வாங்கினேன் சூப்பர் ஸ்ட்ராங். அப்புறம் பிளஞ்சினம் பேக்கு, ஸ்ட்ராங் டேஸ்டி பேக்கேஜில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வாங்கினா 1 ஃப்ரீ. நான் 3 எடுத்து 1 ஃப்ரீ. ஸோ 4 கிடைக்குது.
ஓகே. ஸோ இங்கேயும் பேக் ரொம்ப பேக் பண்ணி வச்சுருக்காங்க. டீ சாக்லேட் இருக்குது. இது காஃபியா? இது காஃபி பவுடர். அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு டீ கடை சாக்லேட்டு எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஐஸ்கிரீமும் டீயும் ஒன்று வாங்கிட்டு முடிச்சுட்டு ஓகே. சண்டே அது வந்து மெக்டியில் கொடுப்போம். இது போகணுமா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அடுத்த பிஸ்தா மேட்டுப்பட்டி டேமில் இருக்கோம். இதெல்லாம் மேட்டுப்பட்டி டேம் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஜெஸ்டி ஓட்டிருக்காங்க. ஓகே, யார் வேணா இன்ட்ரெஸ்ட் தான் ஜெஸ்டிலாம். அப்படியே திரும்பினீங்கன்னா பின்னால் ஷாப் நிறையா இருக்குது. வண்டி இங்கே போடலாம். ஆனால் டெம்போ வந்து அங்கே தான் போடணும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் பார்த்துட்டு ஓகே போவோம். ஓகே, ஒரு லெமன் சோடா அல்பா செம்மையாக இருக்குது. அப்படியே பின்னால் பாருங்க. ஸோ பெடலிங் பண்ணுவாங்க. அந்த நாங்கள் 2-3 பேர் பெடலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஹோர்ஸ் ரைடிங் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து அவங்களே கழுவி கொடுப்பாங்க. பின்னால் கட்டு எடுத்து அவங்களே கழுவி கொடுப்பாங்க. வந்து கட்டினா அவங்க நீங்கள் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் ஆன் த ஸ்பாட் கிடச்சிடும். ஓகே, ஃபோட்டோ லைட்டாக சாப்பிட்டுட்டு நடப்போம். ஓகே, சில்லுன்னு இருக்குது. ஆனால் ரொம்ப கூலிங்காக இல்லை. ஓகே, ஸ்டாண்டர்டான கூலிங் தான். நார்மல் அது. ஓ, மேகி கோரிங் வந்துருச்சு. சாப்பிட்டு செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கும். அதான் வந்து மாட்டுப்பட்டி. ஸோ அங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஸோ இது டேமுக்கு எவ்வளோ தான் இருக்கும். மீன்ஸ் டேம் மேலே நிற்கும். ஸோ இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்படியே அங்கே பாருங்க கீழே எவ்வளோ தண்ணி போகுது. ரொம்ப போயிட்டு வாங்க வந்துட்டு போயிடுவோம். ஓகே, நம்ம இப்போ முன்னாடிலேருந்து பாதி தூரம் இறங்கிட்டோம். இது வந்து மறையூர் ரோடு. நேற்று ஏறுறப்ப வேறு ரோடு, அது வந்து கொச்சின் ரோடு. இது வந்து மறையூர் ரோடு. இறங்குறப்ப இந்த ரோடு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. ஆனால் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியூ நல்லா இருக்குது. வியூ பாருங்கள் அல்டிமேட்டாக. ஸோ போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது. என்ன ஒன்று ரோடு நேரத்தோடு கொஞ்சம் குறுகலாக இருக்குது. குறுகலான ரோடு. அப்படியே பாருங்க அதுக்கு ஃபுல்லாகவே எப்படி இருக்கு. இது வந்து வியூ பாருங்க செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு கீழே இறங்கிறதுக்கு இன்னும் 2 ஹவர் பிடிக்கும். ஸோ நான் போக எதாச்சும் இருந்துச்சுன்னா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ரோட்டில் ஏன்னா செக் போஸ்ட் இருக்குது. 5 மணிக்கு 6 மணிக்கு பிறகு யானை வந்துடுமா. யானை வந்து ரோட்டில் படுத்துருக்குமா ஐயா. ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து தாண்டிடணும். ஸோ அதனால தான் வந்து அது கொஞ்சம் ரஷ்ஷிங்காக போயிட்டுருக்காது. செக் பாயிண்ட் மூடிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ரோடு பாருங்கள். பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு தான் தாண்டணும். அது செக் பாயிண்ட்டு. ஸோ ரைட் இருக்கும்.
இந்த ரோடு ஃபுல்லாக பாருங்கள், பீச்சை பக்கட்டும் சோத்து பக்கட்டும் பாருங்களேன், ஃபுல்லாக வேலி தான் போட்டிருப்பாங்க யானை வராமல் இருக்கிறது, தடுப்பு கவல் மாதிரி. இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நடமாட்டம் அவ்வளோ இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக போனோம்னா இந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ பாருங்கள், நிறையா நீங்கள் பார்க்கலாம். அந்த கேரளாலேருந்து வீட்டிலேருந்து யானை இது பண்ணுறது பாருங்கள், வேலி எது வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். அங்கே பாருங்கள் செக் போஸ்ட்டில் இங்கே பாருங்கள் மயில் போகிற வழியில் அந்த காட்டில் மயில். தோகையை விரிப்பா ஐயா, முருகரோட வாகனே, தோகையை விரி. சின்ன தொகை வெரி லக்கி லவ் யூ ஆல். அங்கே பாருங்க பிக்கோ 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 மயில் மயில் மயில். அப்படியே பாருங்க, இதுதான் வந்து ஃபாரஸ்ட், கேரளா ஃபாரஸ்டோட செக் பாயிண்ட்டு. ஸோ இங்கே போயிட்டு அண்ணன் என்ட்ரி போட்டு வருவாங்க. ஸோ அங்கே பாருங்கள் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவர் தான் ஆஃபீஸரு. கீழே பாருங்கள் குரங்கு, நிறைய குரங்குலாம் இருக்கும். ஸோ கண்ணாடி சாத்திடுங்க சேஃப்டி ரீசனுக்கு. சாப்பாடுக்காக குரங்கு நிறையா இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன் பாருங்க குரங்கு அது போயிருப்போம். இதுதான் சொன்னேன், குரங்கு ஏதும் டக்குன்னு கொஞ்சம் கவனம். ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இது வந்து தமிழ்நாடு. ஸோ ஓகே சாரி, இது வந்து கேரளா முதல்ல உள்ளது, மன்னிச்சிங்க. ஸோ இந்த பாலத்தை க்ராஸ் பண்ணால் தான் வந்து தமிழ்நாடு. ஸோ பாருங்கள் அந்த பச்சை போட்டு தமிழ்நாடு உங்களை அன்புடன் அழைக்கிறது. திருப்பூர் மாவட்ட ஊராட்சி உங்களை அன்புடன் அழைக்கிறது. பாருங்கள் வந்தோடனே டைகர் தான். ஸோ இது வந்து தமிழ்நாடோட ஃபாரஸ்டா? ஓகே, இது வந்து தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து தமிழ்நாடு செக் பாயிண்ட், ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட். ஸோ தமிழ்நாடு செக் பாயிண்ட் பாருங்க, தமிழ்நாடு வனத்துறை, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சென்னை ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட். ஸோ நுழைவு கட்டணம் விவரம் எல்லாம் வந்து ஆன்லைனு. இரு சக்கர வாகனம் 2 வீலர் 20 வெள்ளி, இரு கூறவு வாகனம் லைட் மோட்டோ வெஹிக்கிள் 50, கார் வேன், கனகர வாகனம் ஹெவி மோட்டோ வெஹிக்கிள் வந்து 100, பஸ் லாரி. ஸோ பார்த்துக்குங்க, டீட்டெயில் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, கோட்ரூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஆனமலை புலிகள் காப்பகம். இங்கே தான் ஆனமலை புலிகள் காப்பகம் இருக்குது. அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். ஆனமலை புலிகள் காப்பகம் பாருங்க, இங்கே போட்டிருக்கு. இதோட எலிஃபண்ட் ஜோனு. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்த்து பத்திரமா போகணும். இதுக்கு மேலே தானே? ஓகே, இந்த ரோடு தான் வந்து பார்த்து பத்திரமா போகணும். அண்ணன் சொன்ன மாதிரி யானை வந்து எனி டைம் க்ராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, நடு ரோட்டில் படுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா போகணும். ஓகே, நல்லபடியாக போய் சேர்ந்துருவோம். அப்படி லக்கியாக இருந்துச்சுன்னா நம்ம யானையை பார்ப்போம். ஓகே, நான் முடிஞ்சிருக்க கேமரா நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த செக் பாயிண்ட் தாண்டியாச்சு. செக் பாயிண்ட் தாண்டியாச்சு. ஸோ இதோட ஓகே தானே? ஓகே, இதோட ஓகே. ஸோ அது செக் பாயிண்ட் தாண்டோன்னா நிறையா கடைங்க இருக்குது, இருட்டுது. செக் போஸ்ட்லாம் முடித்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோன்னா எல்லாம் பசி ஃபீலிங்கு. அதாவது முரட்டு காலையில் ஒரு வாங்க சில்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரைஸு, சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் மஞ்சூரியன், 2 பரோட்டா, அடி தூள், கடைசியாக ஐண்டிங் வந்து கோழி சோடா. சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. ஓகே, வாங்க மனிதர் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம பழனி சேர்ந்தாச்சு. ஸோ இதோட நான் ப்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பேர் ஜாயின் பண்ணி பார்த்து லைக் பண்ண மாதிரி கமெண்ட் பண்ண மாதிரி
டிக்கெட் நாட்டம் பண்ணாதீங்க. ஸ்டே டியூன் ஃபார் டுமாரோ